வள்ளற் பெருமான் சொன்ன இந்த பயிற்சியை செய்தால் மனம் முற்றிலும் அடங்கும். வள்ளற் பெருமான் அருளிய நித்திய கர்ம விதியின் சாதாரண விதி மற்றும் பொது விதி பற்றி சென்ற பதிவுகளில் பார்த்தோம். இந்த பதிவில் வள்ளற் பெருமான் அருளிய சிறப்பு விதி பற்றி சிந்திக்க போகின்றோம். சாதாரண விதி மற்றும் பொது விதி ஆகியவற்றில் நன்கு பழகி தேர்ச்சி பெற்ற பிறகு இந்த சிறப்பு விதியை பின்பற்ற வேண்டும். சிறப்பு விதிப்படி காலையில் விழித்து எழுவது முதல் இரவு உறங்குவது வரை ஒரு நாளை எப்படி வாழ வேண்டும் என்று இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். இந்த விதிப்படி வாழும் பாக்கியம் பெற்றவர்கள் புனித உத்தமர்களாக இருப்பார்கள். என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. வள்ளற் பெருமான் அருளிய நித்திய கர்ம விதியின் சிறப்பு விதியை பார்க்கும் முன்பு நாழிகை என்றால் என்ன என்று தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த விதியில் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை நாழிகை கணக்கில் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள், 2½ நாழிகை 1 மணி நேரம். ஒரு நாளைக்கு 60 நாழிகை. அதில் பகல் 30 நாழிகையாகவும் இரவு 30 நாழிகையாகவும் கணக்கிடப்பட்டது. சூரிய உதயத்திலிருந்து மறைவு வரை பகல் 30 நாழிகை, சூரிய மறைவிலிருந்து உதயம் வரை இரவு 30 நாழிகை. இதனை காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை பகல் 30 நாழிகை என்றும், மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரை இரவு 30 நாழிகை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பகல் 15 நாழிகை என்றால் அது மதியம் 12 மணி, இரவு 15 நாழிகை என்றால் அது இரவு 12 மணி, பகல் 25 நாழிகை என்றால் அது மாலை 4 மணி, இரவு 22½ நாழிகை என்றால் அது விடியற்காலை 3 மணி. இந்த நாழிகை கணக்கை வள்ளற் பெருமான் நித்திய கர்ம விதியின் பல இடங்களிலும் குறிப்பிட்டு இருக்கின்றார். சரி, இப்பொழுது வள்ளற் பெருமான் அருளிய நித்திய கர்ம விதியின் சிறப்பு விதி பற்றி காண்போம். காலையில் 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் எழுந்து விட வேண்டும். எழுந்தவுடன் சிறிது நேரம் படுக்கையிலேயே அமர்ந்து இறைவனை தியானிக்க வேண்டும். நித்தியம் சூரியோதயமாக 5 நாழிகைக்கு முன்னே நித்திரை நீங்கி எழுந்திருத்தல் வேண்டும். எழுந்தவுடன் விபூதி தரித்து சற்று நேரம் செவ்வையாக உட்கார்ந்து கடவுளை ஊன்றி நினைத்து எழுதல் வேண்டும் என்கின்றார் வள்ளற் பெருமான். அதாவது 4 மணிக்கு முன்பே எழுந்திருத்தல் வேண்டும்.